அன்புநேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்துக் கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திரு அவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் 184 நாடுகளோடு வத்திக்கான் நல்லுறவு, அதிக செல்வாக்கு பெற்ற அருட்சகோதரி, புது பெரும் புனித பேதுரு பேராலய விதானம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். தீமைகள் மற்றும் நற்பண்புகள் எனும் தனது வாராந்திர பொதுமறை கேள்வி உரையில் சென்ற வாரம் பெருந்தேனி விருப்பம் தொடர்பாக செய்தி வழங்கியிருக்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த வாரம் நடைபெற்ற பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தீமைகள் மற்றும் நற்பண்புகள் எனும் பொது மறைக்கல்வி உரையின் 3ஆம் பகுதியாக பெருந்தேனி விருப்பம் தொடர்பாக செய்தி வழங்கினார். மேலும் பொருட்கள் மற்றும் வளங்களை சுரண்டும் நுகர்வு கலாச்சாரத்திற்கு மனிதர்கள் தங்களை ஆட்படுத்திக் கொள்கிறார்கள் என்று கவலையுடன் குறிப்பிட்டார். சில நூற்றாண்டுகளாக பூமியின் பொருட்கள் மீது நாம் கொள்ளும் பேராசையானது அனைவரின் எதிர்காலத்தையும் அழிக்கின்றது. மனிதர்கள் என்ற நிலையிலிருந்து நாம் நுகர்வோர் என்ற நிலைக்கு மாறிவிட்டோம். அதிகமாக உண்ணுதல், குறைவாக உண்ணுதல், தனிமையில் உண்ணுதல் போன்றவைகள் பசியின்மை, உடல் பருமன், உணவு பழக்க வழக்க குறைபாடு ஆகியவை உணவுடன் மோசமான உறவு உண்டாக காரணமாகின்றன என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார். இவை நோய்கள் பெரும்பாலும் மிகவும் வேதனையானவை. அவை உடலோடு மனம் மற்றும் ஆன்மாவின் வேதனைகளுக்கு காரணமாகிறது. உணவுடன் நாம் மேற்கொண்டுள்ள உறவு எத்தகையது என்பதை பொறுத்தே அது தீர்மானிக்கப்படுகிறது. வழக்கம் போல் பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் முடிவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மோதல் நடைபெறும் இடங்களில் அமைதி நிலவ தொடர்ந்து ஜெபிக்குமாறு திருப்பயணிகளை கேட்டுக்கொண்டார். ஓர்பாலின தம்பதியர்களை ஆசீர்வதிப்பது தொடர்பான வத்திக்கான் விளக்கம் எளிய மக்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று தீர்மானித்திருக்கும் ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கர் பகுதியின் ஆயர்கள் குழு கூறுவனவற்றை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி ஓர்பாலின உறவுகளில் உள்ள தம்பதியருக்கு ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கரில் ஆசீர் வழங்கப்பட மாட்டாது. ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கரின் ஆயர்கள் பேரவை ஒன்றிணைக்கும் நிறுவனமாக செயல்படும் சிகாமின் தலைவராக கர்தினால் பெசுங்கோ அவர்கள் இருந்து வருகிறார். குழப்பம் மற்றும் அவதூறு ஏற்பட வாய்ப்பிருந்தால் வத்திக்கானின் பிரகடனமான ஃபிடூஷியா சப்ளிகன்ஸ் அனுமதித்த ஓர்பாலின தம்பதியருக்கு ஆசீர் வழங்கும் முடிவை பின்பற்ற வேண்டாம் என்று ஆயர்கள் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். இந்த அறிவிப்பு எளிய மக்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நுட்பமானது என்றும் ஓர்பாலின அமைப்பை சட்டப்பூர்வமாக்குவதுடன் மிகவும் எளிதில் குழப்பம் ஏற்படுத்தும் விதம் உள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த ஆசீர் வழங்கல் ஆப்பிரிக்க சமூகங்களின் பண்பாடு நெறிமுறைகளுக்கு நேர்முரணாக இருக்கும் என்று கூறி கர்தினால் பெசுங்கோ அவர்கள் விளக்கமளித்தார். மேலும் ஃபிடூஷியா சப்ளிகன்ஸ் பிரகடனத்தில் வெளிப்படுத்தப்பட்ட மேய்ப்பு பணி நோக்கத்தை இந்த அறிக்கை செயல்படுத்துகிறது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட இந்த ஆப்பிரிக்க ஆயர்கள் பேரவை அறிக்கையை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் வத்திக்கான் திருப்பீட கழக தலைவரும் அங்கீகரித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஞாயிறு மூவேளை ஜெபத்திற்கு பிறகு செய்தி வழங்கிய திருத்தந்தை அவர்கள் உலக அமைதிக்காக ஜெபிக்க கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த வார மூவேளை ஜெபத்திற்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக அமைதிக்கான முயற்சியில் உலக சமூகம் அதிக ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வேண்டுகோள் விடுத்தார். போர் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மக்களுக்கு அமைதி வேண்டும், உலகிற்கு அமைதி வேண்டும். சில நிமிடங்களுக்கு முன்பு அன்றைய நற்செய்தியை பற்றி விளக்கமளித்த திருத்தந்தை அவர்கள் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை உறைந்துவிட்டதா என்பதை குறித்து சிந்திக்கும்படி கேட்டுக்கொண்டார். எப்பொழுது இறைவனை சந்தித்தேன், இறைவன் என் இதயத்தை தொட்டது எப்போது என்று நம்மை நாமே கேட்போம். இன்னும் இறைவனிடம்
அன்பின் சீடர்களாக இருக்கிறோமா, இறைவனை தேடுகிறோமா, அல்லது பழக்க வழக்கங்களாலான நம்பிக்கையில் குடியேறி விட்டோமா என கேள்வி எழுப்புவோம். புனித பேதுரு சதுக்கத்தில் சுமார் 10,000 பேர் கூடியிருந்தனர். அவர்களில் இத்தாலி, ஸ்பெயின், போலந்து, உருகுவே மற்றும் திருத்தந்தையினுடைய தாய்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திருப்பயணிகள் வந்திருந்தனர். அவர்கள் திருத்தந்தைக்காக ஒரு பேனரையும் கொண்டு வந்திருந்தனர். அதில் நாங்கள் அர்ஜென்டினாவில் உங்களுக்காக காத்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருந்தது. உலகம் முழுவதும் 184 நாடுகளோடு நல்லுறவை பேணி வருகிறது வத்திக்கான். இஸ்லாமிய நாடுகளுடனான சமீபத்திய உறவு வளர்ச்சி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கான் 184 நாடுகளுடன் தூதரக உறவை பேணி வருகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பாக மத்திய கிழக்கில் இது விரிவடைந்துள்ளது. உதாரணமாக அரேபிய தீபகற்பம் முன்பு வத்திக்கான் தூதரக உறவில் அணுக முடியாத இடமாக இருந்தது. ஆனால் தற்போது நிலை மாறிவிட்டது. ஒருபுறம் சில நாடுகள் பொருளாதார தேவைகள் கருதி தங்கள் பகுதிகளை உலகிற்கு திறந்துவிட்டன. மறுபுறம் ஐரோப்பாவில் இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல்களை தொடர்ந்து பல முஸ்லிம் தலைவர்கள் வன்முறையை பகிரங்கமாக நிராகரித்தனர். பயங்கரவாதத்தில் மதத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை உலகிற்கு சொல்வதில் முஸ்லிம் தலைவர்கள் திருப்பீடம் என இரு தரப்புக்கும் பொதுவான ஆர்வம் இருப்பதால் திருப்பீடத்துடனான உரையாடலை இது எளிதாக்கியது. படைப்பாளரான கடவுளின் பெயரில் அனைத்து வகையான வன்முறைகளும் கண்டிக்கப்படுகின்றன. ஏனென்றால் அவை கடவுளின் பெயரை கடுமையாக இழிவுபடுத்துகின்றன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்தான் அரேபிய தீபகற்பத்திற்கு சென்ற முதல் திருத்தந்தை ஆவார். 2019 ஆண்டில் ஐக்கிய அரபு எமிரேட் சென்றார். 2022 ஆண்டில் பஹ்ரைன் சென்றார். மேலும் 2023 ஆண்டில் வத்திக்கான் ஓமன் சுல்தானகத்துடன் அதிகாரப்பூர்வ தூதரக உறவுகளை ஏற்படுத்தியது. 2023 திருப்பீடத்திற்கும் வியட்நாமுக்கும் இடையிலான உறவுகளுக்கு ஏற்ற ஆண்டாக அமைந்தது. ஏனென்றால் இது ஒரு கம்யூனிச வரலாற்றை கொண்டுள்ளது. கடந்த காலத்தையும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட கடுமையான துன்புறுத்தல்களையும் கருத்தில் கொண்டு வத்திக்கானை ஆசிய நாடுகளும் அங்கீகரித்தது ஒரு மைல்கல்லாக அமைந்தது. கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிரான நாடுகளுடன் வத்திக்கான் உடன்பாடுகளை எட்டியுள்ளது என்பது மற்ற கத்தோலிக்க சமூகங்களால் எப்போதும் சாதகமாக பார்க்கப்படவில்லை. உதாரணமாக சீன அரசாங்கத்திற்கும் வத்திக்கானுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட ஆயர் நியமனம் தொடர்பான ஒப்பந்தத்தை ஆதரிக்காத துறைகள் சீனாவில் உள்ளன. மேலும் அவை வரும் அக்டோபரில் புதுப்பிக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் திருத்தந்தை பணியிலிருந்து விலகிய காலம் தொட்டு அவருடைய வசிப்பிடமாக விளங்கிய மாத்தர் எக்லீசியா மடாலயம் தற்போது அருட்சகோதரிகள் குழுமம் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் பதவி விலகிய காலம் தொடர்ந்து 9 ஆண்டுகளாக வத்திக்கானில் உள்ள மாத்தர் எக்லேசியே மடாலயம் அவரது இல்லமாக இருந்து வந்தது. இப்போது அது அருட்சகோதரிகளின் சமூகமாக அதன் உண்மை நோக்கத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டின் தொடக்கத்தில் 6 அருட்சகோதரிகள் இந்த மடாலயத்திற்கு சென்றனர். அர்ஜென்டினாவைச் சேர்ந்த அவர்கள் அனைவரும் பியூனஸ் அயர்ஸில் உள்ள பெனடிக்டின் ஆர்டர் ஆஃப் த ஆபி ஆஃப் சாண்டா ஸ்கொலாஸ்டிகா என்ற சபையை சார்ந்தவர்கள். அக்டோபர் 2023 ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் எழுதப்பட்ட கடிதம் மூலம் அவர்கள் அழைக்கப்பட்டனர். திருக்காட்சி பெருவிழாவை ஒட்டி புனித பேதுரு பேராலயத்தில் நடந்த திருப்பலியில் இந்த அருட்சகோதரிகள் கலந்து கொண்டு திருத்தந்தையிடம் இருந்து சிறப்பு வாழ்த்து பெற்றனர். மாத்தர் எக்லேசியே மடாலயமானது 1994 ஆண்டில் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களால் முழு திரு அவையின் பாதுகாப்பில் உள்ள திருத்தந்தையை ஆதரிப்பதற்காக ஒரு ஜெப பிரசன்னமாக உருவாக்கப்பட்டது. மடத்தின் சட்டத்தின்படி 5 ஆண்டுக்கு ஒருமுறை சபைகள் மாற்றப்படுகின்றன என்பன கவனிக்கத்தக்கது. இறை நம்பிக்கை வலிமையானது என்பதற்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது இந்த 8 குழந்தைகளின் முதல் நற்கருணை அருள் அடையாள நிகழ்வு. இது தொடர்பான செய்தி இந்த பகுதியில் பார்ப்போம். காசா பகுதியில் குண்டுவெடிப்புகளும் தாக்குதல்களும் இன்னும் தொடர்கின்றன. இருப்பினும் இந்த 8 குழந்தைகள் முதல் நற்கருணை அருள் அடையாளத்தை பெறுவதை அந்த சூழல் தடுக்கவில்லை. இயேசுவின் திருமுழுக்கு விழா அன்று அவர்கள் தங்கள் குடும்பம் சூழ பாரம்பரிய வெள்ளை ஆடைகளை அணிந்து முதல் நற்கருணையை பெற்றனர். காசாவில் உள்ள ஒரே கத்தோலிக்க பங்கில்தான் இந்த அருள் அடையாளம் வழங்கப்பட்டது. அங்கு குண்டுவெடிப்புகளுக்கு மத்தியிலிருந்து 30 குழந்தைகள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார்கள். அதுவும் அந்த திருப்பலியின் போது நடந்தது. எருசலேமின் லத்தீன் முதுபெரும் தந்தை அவர்களின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தால் அந்த படங்கள் பகிரப்பட்டன.
மேலும் அருள் அடையாளங்கள் நிர்வகிக்கப்படுவதை மோதல் தடுக்கவில்லை என்பதையும் அது பறைசாற்றியது. 3 மாதங்களுக்கும் மேலாக நடந்து வரும் மோதலையும் கடந்து காசாவில் உள்ள கிறிஸ்தவர்களின் மன வலிமை மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையை கர்தினால் முதுபெரும் தந்தை பியர் பட்டிஸ்டா பிசபெல்லா அவர்கள் பலமுறை எடுத்துக்காட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வத்திக்கானின் ஒரு அருட்சகோதரி உலகின் அதிக செல்வாக்கு மிகுந்த 50 நபர்களில் ஒருவராக ஃபோர்ப்ஸ் இதழ் அறிவித்திருக்கிறது. அவர் யார் என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். பிரெஞ்சு அருட்சகோதரி நத்தாலி பெக்வாட் அவர்கள் வத்திக்கானில் மிக உயர்ந்த பதவி வகிக்கும் பெண்களில் ஒருவர். ஃபோர்ப்ஸ் இதழானது இவரை ஆண்டின் மிகவும் செல்வாக்குமிக்க 50 பெண்களில் ஒருவராக குறிப்பிட்டுள்ளது. தொடர்ந்து 3வது ஆண்டாக ஃபோர்ப்ஸ் இதழானது 50 வயதுக்கு மேற்பட்டோர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. 50 வயதிற்கு பிறகு அறிவியல், நிதி, நாகரிகம் மற்றும் மதம் சார்ந்து தொடர்ந்து சிறந்த வெற்றியை பெறும் பெண்களை இந்த இதழானது முன்னிலைப்படுத்தி வருகிறது. 2021ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் ஆயர் மாமன்றத்தின் துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட அவரை வத்திக்கானின் செல்வாக்கு பெற்ற நபராக அந்த பத்திரிகை பாராட்டியது. திரு அவையின் வாழ்க்கைக்கு முக்கியமான இந்த ஆலோசனை குழுவில் வாக்களிக்கும் உரிமையை பெற்ற முதல் பெண்மணி என்ற பெருமையை அருட்சகோதரி பெக்வாட் அவர்கள் பெற்றார் என்பது பாராட்டுக்குரியது. 1972 சிலியை நோக்கி சென்று கொண்டிருந்த உருகுவே விமானம் விபத்துக்குள்ளாகி உலகை சோகத்தில் ஆழ்த்தியது. அந்த விபத்தில் உயிர் பிழைத்தவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். 1972ஆம் ஆண்டில் உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய செய்திதான் இது. உருகுவே விமானம் சிலிக்கு செல்லும் வழியில் 5 பணியாளர்கள் மற்றும் 40 பயணிகளுடன் ஆண்டிஸ் மலைகளில் விபத்துக்குள்ளானது. பயணிகளை மீட்க 72 நாட்கள் ஆனது. ஆனால் 16 பேர் மட்டுமே கடுமையான காலநிலை, நோய், தாகம் மற்றும் பசி போன்ற தீவிர சூழ்நிலையை தாண்டி உயிர் பிழைத்துள்ளனர். உயிர் பிழைப்பதற்காக இறந்தவர்களின் உடல்களை உண்ணும் அளவிற்கு அவர்கள் சென்றதுதான் அவலத்தின் உச்சம். எங்களுக்கு ஏற்பட்டது பெரிய அதிர்ச்சி அல்ல, மிகப்பெரிய அனுபவம். அதில் நாங்கள் வலியின் மூலம் நிறைய கற்றுக்கொண்டோம். இருப்பினும் நன்றி உணர்வை தவிர வருத்தப்பட வேறெதுவும் இல்லை. ஒருபோதும் கெட்ட கனவோடு நான் எழுந்ததில்லை அல்லது எதற்கும் வருத்தப்பட்டதில்லை. நாளை அதே சூழ்நிலையில் வாழ வேண்டியது எனது முறை என்றால் நான் அதை மிக விரைவாக செய்வேன். 16 பேரும் வீடு திரும்பியதும் அப்போதைய திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் இவர்களுக்கு தந்தி அனுப்பினார். உயிர் பிழைத்தவர்களின் கூற்றுப்படி கடவுள் மனிதனை வாழ வைக்கிறார், இறக்க வைப்பதில்லை என்றும் அந்த இறைச்சியை அவர்கள் சாப்பிடவில்லை என்றால் அது தற்கொலையாக கருதப்படலாம் என்றும் அவர்கள் கூறினர். அந்த சோகத்திலிருந்து தப்பியவர்களில் குஸ்டாவோ ஜெர்பினோ அவர்களும் ஒருவர். 2014ஆம் ஆண்டில் அந்த மலைத்தொடரில் கடவுளின் பிரசன்னத்தை இந்த குழுவினர் எவ்வாறு அனுபவித்தனர் என்றும் அவர்கள் உதவிக்காக எவ்வாறு அன்னை மரியாவிடம் நாளும் ஜெபித்தனர் என்பதும் குறித்து அவர் விவரித்தார். எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. அந்த மாபெரும் மலையில் மனிதன் குள்ளமாக இருக்கிறான். அவன் மிக சிறியவன். அவனது மனதில் உள்ள அனைத்தும் தொடர்புபடுத்தி பார்க்கப்படுகின்றன. மேலும் அவன் மிகப்பெரிய கடவுளின் இருப்பை பற்றி சிந்திக்கிறான். ஆண்டிஸ் மலையில் நாங்கள் சந்தித்த கடவுள் ஒரு நல்ல கடவுள். அவர் எங்களுக்கு சிறந்ததை அளித்தார். அன்னை மரியாவிடம் பலம் கேட்டோம். ஒவ்வொரு இரவும் அவரிடம் ஜெபித்தோம். ஒவ்வொரு இரவும் நாங்கள் தூங்காமல் உறைந்து போய்விடாமல் இருக்க அவரிடம் பலம் கேட்டோம். இந்த விபத்தின் 50வது ஆண்டு நினைவாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உயிர் பிழைத்தவர்களுக்கு கடிதம் எழுதினார். அதில் அவர்களின் வலிமையை வலியுறுத்தி யாரும் தாங்களாகவே மீட்கப்படுவதில்லை, மாறாக மற்றவர்களின் ஆதரவை பெறுவது அவசியம் என்று வலியுறுத்தினார். ஜெர்பினோ மற்றும் உயிர் பிழைத்த மற்றவர்களின் கதை நட்பை பற்றியது. இன்று இறந்தவர்களை நினைவு கூறும் விதமாக ஒரு சிலுவையானது மலையின் மேல் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புனித பேதுரு வளாகத்தின் வெண்கல விதானம் ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு பிறகு புது உரு பெறவிருக்கிறது. அதை குறித்த விளக்கத்தை இந்த பகுதியில் பார்ப்போம். ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு பிறகு புனித பேதுரு பசிலிக்காவில் உள்ள புகழ்பெற்ற வெண்கல விதானம் தற்போது புதிய பரிமாணம் பெறுகிறது. காலமும் நுட்பமான காலநிலையும் இந்த வடிவமைப்புகளின் சீரழிவுக்கு வழிவகுத்துள்ளன. கடைசியாக 1758ஆம் ஆண்டு விதானத்தில் பெரிய மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அதன் பிரம்மாண்டத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தின் காரணமாக இந்த திட்டம் தொடங்கப்படவிருக்கிறது. இந்த விதானத்தின் உருவாக்கம் தொடங்கப்பட்ட 400 ஆண்டுகளுக்கு பிறகு 1700களில் பெரிய மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டது. தற்போது 250 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அவசியமான தலையீடு அதிக திட்டமிடலோடு முதன்முறையாக மேற்கொள்ளப்படுகிறது. இருப்பினும் பசிலிக்காவில் திருத்தந்தையின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட மாட்டாது என்று கர்தினால் அவர்கள் தெளிவுபடுத்தினார். 60 டன்களுக்கு மேல் எடையும்
10 மாடிகள் உயரமும் கொண்ட இந்த தலைசிறந்த இத்தாலிய கலை மற்றும் கட்டிடக்கலையானது 10 மாதங்களுக்கு சாரக்கட்டின் கீழ் இருக்கும். த ஆர்டர் ஆஃப் த நைட்ஸ் ஆஃப் கொலம்பஸ் அமைப்பானது இந்த மறுசீரமைப்பு பணிக்கு ஆகும் $7,50,000 அதிகமான தொகையை நிதியுதவி அளிக்கிறது. புனித பேதுரு பசிலிகாவின் பால்டாக்கினோவின் மறுசீரமைப்பை ஏற்கும் முடிவானது நைட்ஸ் ஆஃப் கொலம்பஸ் அமைப்பிற்கு எளிதான ஒன்றாக இருந்தது. இந்த திட்டமானது எங்கள் பணி நோக்கத்திற்கு பொருத்தமாக உள்ளது மற்றும் திரு அவைக்கான எங்கள் சேவை வரலாற்றில் இது நன்றாக பொருந்துகிறது. 2025ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் யூபிலிக்காக புனித பேதுரு பசிலிகாவில் புனித கதவு திறக்கப்படுவதற்கு முன்பு இந்த விதானம் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தலைச்சிறந்த மறுமலர்ச்சி கலைஞரான லியோனார்டோ டாவின்சியின் விரல் ரேகைகளை யாரும் பார்த்திருக்க முடியாது. ஆனால் அது தற்போது சாத்தியமாக இருக்கிறது. அது எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வனப்பகுதியில் புனித ஜெரோம் என்ற இந்த ஓவியம் ஓர் ஒளிந்திருக்கும் விவரத்தை கொண்டுள்ளது. இது முழுமை பெறவில்லை என்பதை தாண்டி ஒளிந்திருக்கும் விவரம் அதை மீட்டெடுத்தவர்களுக்கு மட்டுமே தெரிகிறது. அது என்னவென்றால் இந்த ஓவியத்தின் ஆசிரியர் லியோனார்டோ டாவின்சியின் கைரேகைகள் ஆகும். தனது கைகளை அவர் பரப்புவதற்கு பயன்படுத்தினார். உதாரணமாக நீல பின்னணியில் அவரின் விரல் நுனியின் முத்திரையை நீங்கள் பார்க்கலாம். 1930ஆம் ஆண்டுகளில் எங்கள் நிறுவனர் கவனித்த விஷயம் இது. இப்போது நாம் அதை நன்றாக பார்க்க முடிகிறது. பின்னர் அறிவியல் ஆய்வகமானது உயர் தெளிவுத்திறன் கொண்ட HD படங்களை எடுத்தது. அதனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை எங்களால் ஆவணப்படுத்த முடியும். ரஃபேலின் த சிஸ்டைன் மடோனா போன்ற பிற படைப்புகளிலும் இது போன்றவற்றை காணலாம். வத்திக்கான் அருங்காட்சியகங்களுக்கு செல்லும் எவருக்கும் மறுசீரமைப்பு செய்பவர்களின் கண்களால் மட்டுமே காணக்கூடிய இந்த விவரங்கள் இப்போது கிடைக்கின்றன. QR குறியீட்டை ஸ்கேன் செய்வதன் மூலம் ஓவியத்தை தங்கள் கைகளில் வைத்திருந்தவர்கள் இடத்தில் தங்களை பொருத்தி பார்க்க முடியும். நீங்கள் நீண்ட நேரம் ஒரு கலைப்படைப்போடு மிக நெருக்கமாக பணிபுரியும் போது மற்றவர்கள் காணாதவற்றை பார்க்கிறீர்கள். எடுத்துக்காட்டாக அக்கலைஞர் எப்படி வரைந்தார், எப்படி வண்ணத்தை பயன்படுத்தினார், முக வடிவமைப்புக்கு என்ன தூரிகை அமைப்பை கையாண்டார் போன்றவற்றை நாம் காணலாம். வத்திக்கான் அருங்காட்சியகங்களின் உண்மையான இதயம் அதன் எந்த ஒரு குறிப்பிட்ட அறையிலும் இல்லை, மாறாக அடித்தளத்தில் உள்ளது. ஓவியங்கள் மற்றும் பல்வேறு கலைப்படைப்புகளில் ஒவ்வொரு நாளும் 26 பெண்களும் 10 ஆண்களும் பணியாற்றுகிறார்கள். ஜியோட்டோ அல்லது மைக்கேல் ஆஞ்சலோ அவர்களின் படைப்பின் உண்மை சாரத்தை மீட்டெடுப்பது, வண்ணப்பூச்சி தூரிகைகளை எடுப்பது போன்றவை மட்டுமல்ல அவர்களின் பணி. மாறாக தனித்துவமான ஒவ்வொரு ஓவியத்தின் மறுசீரமைப்பை தொடங்கும் போதும் முந்தைய ஆய்வு முக்கியமானது என்பதை நினைவில் கொள்வதும் முக்கியம். அதனால்தான் எந்த ஒரு மறுசீரமைப்பிற்கு முன்பும் எங்கள் அறிவியல் இமேஜிங் ஆய்வகத்துடன், அதாவது ஒளி நிறமாலையை பயன்படுத்தி சில ஆராய்ச்சிகளை செய்கிறோம். ஆரம்ப பதில்களை பெற கலைப்படைப்பை தொடாமல் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்கிறோம். பின்னர் சிறிது சிறிதாக முன்னேறுகிறோம். ஆனால் அப்படைப்புகள் இதற்கு முன்பு மீட்டெடுக்கப்பட்டதா என்பதை பொறுத்தே அது அமைகிறது. கடந்த காலத்தில் என்ன செய்யப்பட்டது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். திருத்தந்தை 16ஆம் பயஸ் அவர்களின் விருப்பத்தால் 1923ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட இந்த ஆய்வகம் உலக வரலாற்றின் தலைசிறந்த படைப்புகளை மீட்டெடுக்கும் ஒரு 100 ஆண்டு அனுபவத்தை கொண்டுள்ளது கவனிக்கத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமர்ந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.